மகர ராசிகார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை புளிமசி கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். மகர ராசி கார்த்திகை மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாச வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். மகர ராசிகாரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் இந்த கார்த்திகை மாசம். விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8ங்கிறது 8வது, அதாவது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடியது. அதாவது எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு மிகச்சிறப்பான மாசம் கார்த்திகை மாசம். கார்த்திகை மாசம் கார்த்திகை சோமவாரம் விசேஷம் சிவபெருமான் வழிபாட்டிற்கு. இந்த கார்த்திகை மாசம் 5 திங்கட்கிழமை வருது. 5 திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான காலம். அதே போல பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபம், திருவண்ணாமலையில அண்ணாமலையார் தீபம். திருவண்ணாமலை சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலே இல்லங்கள் தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை நிறைய விளக்கேற்ற வேண்டும். அதாவது இறைவனை ஒளி வடிவிலே வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். அதாவது ஒளி வடிவாக காட்சி கொடுத்து அடிமுடி காண முடியாதவராக காட்சி கொடுத்த நாள். அதாவது பிரம்மாவும் திருமாலும் அடிமுடி காண முடியாதவராக காட்சி கொடுத்த நாள். அதாவது அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, திருமாலுங்கிறது செல்வம், பிரம்மாங்கிறது அறிவு. இந்த அறிவாலையும் செல்வத்தாலையும் இறைவனை அடையவோ அறியவோ முடியாது. அப்படி அன்பால மட்டும்தான் அடையவோ அறியவோ முடியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல செல்வம் பாத்தீங்கன்னா ஒத்துக்கும். அதாவது என்னால முடியாது, இதுக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிறத ஒத்துக்கும். ஆனா அறிவு ஒத்துக்காது. பிரம்மா தான் தாழம்பூவை பொய் சொல்றது. விதண்டாவாத பொய் சொல்லும், தனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லும். அதான் அதனுடைய தத்துவம். ஆக அன்றைய தினம் சிவபெருமானை ஒளி வடிவாக இல்லங்கள் தோறும் நிறைய விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. எல்லா இடத்திலும் ஒளி பரவக்கூடிய நாளாக இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் 24ஆம் தேதி கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். அதாவது வீடு கட்டுவதற்கு, புதிதாக வீடு கட்டுவதற்கு, கிரக ஆரம்பம், வீடு மனை கொள்வதற்கு மிகச்சிறப்பான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிநாதன் சனி வக்கரகதியில சஞ்சரிச்சார். வக்கரகதியில சஞ்சரிக்கிறது இந்த கார்த்திகை மாசம் 12ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து. பொதுவாக ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைவது நன்மை. 3ஆம் இடங்கிறது இந்த வக்கரகதியால் என்ன ஆயிடுச்சுன்னா 7.5 பாதிப்பு கொஞ்சம் லைட்டா மகர ராசிக்கு இந்த வக்கர காலகட்டங்களில் பாதிப்பு கொடுத்தது. இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறதுனால ஒரு பெருமூச்சு விடலாம். இப்போ இனி மேற்பட்டு ராசிநாதனால பிரச்சனை, சனியால பிரச்சனை வராது. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு குரு பகவான் 7ல் உச்சமாகி சஞ்சரிச்சார். அதிசாரமா ஐப்பசி 1ல இருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை உச்சமாகி சஞ்சரித்து உங்க ராசியவே பார்த்தார், உங்க ராசிநாதனை பார்த்தார். ஆனா இப்ப மறுபடியும் 19ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். நோய் எதிரி ஒம்பு வழக்கட்டுன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரகதியில. அப்ப 19ஆம் தேதி கார்த்திகை மாசம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் வியாழக்கிழமை குரு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வேண்டும். பெரிய பெரிய குருமார்களுடைய ஜீவசமாதி சென்று வியாழக்கிழமை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானம் 4ஆம் இடத்திற்கும். 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம் 11ஆம் இடம். இந்த 4க்கும் 11 கூடியவர் யாருன்னா செவ்வாய் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். ஆட்சி பெற்று சஞ்சரித்தாலும் அஸ்தங்க கதியில சஞ்சரிக்கிறார். ஏன் அப்படின்னா சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சூரியனுக்கு முன்னாடியே 17 டிகிரி, பின்னாடி 17 டிகிரி செவ்வாய் சஞ்சரிக்கிறார்னா அவர் அஸ்தங்க கதியில சஞ்சரிக்கிறார். செவ்வாயுடைய பலனை சூரியன் செய்வார். அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப 11ஆம் அதிபதி 11ல ஆட்சி அப்படிங்கும்போது 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்ப எதை தொட்டாலும் லாபம், லாபகரமான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு. நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் அவர்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல பாத்தீங்கன்னா மூத்த சகோதர வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நீண்ட நாளாக நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்களை சொல்லக்கூடிய அமைப்புல தான் இருக்காரு. 11ஆம் இடம் அதிபதி 11ல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால 21ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். அதாவது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார். அப்ப 21ஆம் தேதிக்கு பிறகு முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானுக்கு செவ்வரளை சாட்சி வழிபாடு செய்வது யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு
5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதி சுக்கிரன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணமாக சஞ்சரிக்கிறார் 10ஆம் தேதி வரை. அப்ப பாத்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 10ல் ஆட்சி இருக்கும்பொழுது உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரும், தொழிலில் லாபம் கிடைக்கும், தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும், மாமியார் வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி, தொழிலில் அதிர்ஷ்டம், தொழில் சம்பந்தமான ஒரு பெரிய வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய கான்ட்ராக்ட், இந்த மாதிரியான தொழில் சம்பந்தமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அவரும் 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் 5-11, எப்பெல்லாம் 5-11 சம்பந்தப்படுதோ லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி செயல்படும். அதாவது எல்லா நேரத்திலும் ஈர்ப்பு விதி உடனே செயல்படாது. ஒரு சிலருக்கு ஒரு 2 நாள்லயே செயல்பட்டுரும், ஒரு ஆளுக்கு 1 வருஷத்துக்கு ஆகும், 6 மாசம் ஆகும், 3 மாசம் ஆகும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 5-11 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ அது உடனே அந்த நேரத்துல நடக்கும். அப்ப 5ஆம் அதிபதி 11ல் இருக்காருன்னா 5ஆம் இடம் நம்ம சிந்தனை, அதாவது நம்ம சிந்தனையில வரக்கூடிய எல்லா விஷயமும் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அபிலாஷைகள், நம்மளுடைய அபிலாஷைகள் கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் விதி செயல்பட்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்ப நினைத்த காரியம் நினைத்தபடியே நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் சுக்கிர 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 5ஆம் அதிபதி திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடம், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன், உத்தியோகஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரை 10ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அப்ப அதுவும் யோகம் தான். 9ஆம் அதிபதி 10ல சஞ்சரிக்கிறாருன்னா தர்ம கர்மாதிபதி யோகம், தொழில் சம்பந்தமான வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு பெரிய பதவியோ, புகழோ, அந்தஸ்தோ, கௌரவமோ உயரக்கூடிய அமைப்பாகவே இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் 20ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு புதனும் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். அடுத்ததான் உங்களுக்கு 8ஆம் இடம் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அவரும் இந்த மாசம் உள்ள உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார். 11ல சூரியன், 11ல சுக்கிரன், 11ல புதன், 11ல செவ்வாய் ஆட்சி. இந்த மாதிரி 11ஆம் இடம் வலுவடைகிற இந்த மாசம் 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத நஷ்டம் ரெண்டையும் சொல்லும். அப்ப 8ஆம் அதிபதி 11ல இருக்காருன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம், ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரியான ஒரு பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இந்த மாசம் கண்டிப்பாக மகர ராசிகள் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் இடம் 4 கிரகம் இருக்கிறது, வலுவாக இருக்கிறது, ஆட்சி பெற்று செவ்வாய் இருக்கார், அஷ்டமாதிபதி இருக்கார், 5ஆம் அதிபதி இருக்கிறார். அப்ப ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, எதிர்பாராத திடீர் தன பிராப்தி, திடீர் தன லாபம், திடீர்னு கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே கார்த்திகை மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.